நான் குழந்தை இருக்கும்போது 7 மாதம் வரை நல்லா தான் இருந்தேன். 7 மாதத்துல ஒரு ஊசி போட்டோம், கொரோனா ஊசி. அதில் உடனே எனக்கு வந்து மஞ்சள் காமில் வந்துட்டு என்ன உடனே என்னையும் பிள்ளையும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் ஐக்ரோனுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐக்ரோனுக்கு போன இடத்துல பிள்ளையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் என்னை கை தூக்கிட்டு போய் பெட்லாம் தந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு மஞ்சள் காமில் ஒரு ரிப்போர்ட் வர்றதுக்கு 2 நாள் ஆயிட்டு. ஒரு டாக்டர் சொன்னாங்க எடுத்துருவோம் பிள்ளைய. நாங்கள் ஒரு டாக்டர் சொன்னாங்க இல்லை 2 நாள் இருக்கலாம், நம்ம 2 நாள் பார்ப்போம். நாங்கள் அதனால 2 நாள் கழிச்சு அந்த மஞ்சள் கால ரிப்போர்ட்ல கொஞ்சம் மஞ்சள் காமல கம்மியா இருந்துச்சு. அந்த அளவுக்கு சொன்னாங்க, சரி உங்களுக்கு கம்மியா இருக்கலாம் வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு 1 வாரம் வச்சு பார்த்தாங்க. ஆனா ஏசப்பா எனக்கு அற்புதமா அந்த மஞ்சள் காமல அந்த இடத்துல வச்சு இல்லாம பண்ணி வீட்டுக்கு நான் ஏசப்பாடு சொன்னேன், ஏசப்பா அந்த வர சனிக்கிழமை நீ வீட்டுக்கு விட்டுட்டாங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிருவேன் ஏசப்பான்னு சொன்னேன். அவ்வளவு ஊர்ல எல்லாம் உடம்பு ஃபுல்லும். ஆனா ஏசப்பா எனக்கு சனிக்கிழமை சாயந்தரமே வீட்டுக்கு போகிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதே மாதிரி நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டேன். ஆனா பிள்ளைய வயிற்றுல இருக்கும்போதே நான் சொன்னேன், இந்த சாட்சி நான் சொல்லுவேன் ஏசப்பா. ஆனா 2.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலை. ஆனா இன்னைக்கு எங்க அம்மா எங்க பாட்டிலானே கூப்பிட்டாங்க, நீ கோயில் இந்த வாயமா அந்த கூட்டத்துக்கு அப்படின்னு. நான் வரல அப்படின்னு சொன்னேன். ஆனா எனக்கு மனசுக்குள்ள நீ போ, நீ இந்த சாட்சின்னு சொல்லல சொல்லு அப்படின்னு சொல்லி ஏசப்பா அங்க வர வச்சாங்க. அதனால நான் இன்னைக்கு இந்த மாசம் நான் வந்தது. ஏசப்பாக்கு கோடான கோடி சொல்றேன்.